இந்த விஷயம் நம்ம தமிழகத்துல நிறைய கோயில்களுடைய குடமுழுக்கு அப்படின்னு சொல்லுவோம், கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். ராமர் கோயிலினுடைய, அயோத்தி ராமர் கோயிலினுடைய இந்த முக்கியமான விழாவை பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்றோம். இதற்கான வேறுபாடு என்ன? கும்பாபிஷேகம் அப்படின்றது எப்படி செய்வோம்? பிராண பிரதிஷ்டை என்ற அதனுடைய சிறப்பு என்ன? அது குறித்து விளக்குங்க. நமஸ்காரம். அத்தனை பேருக்கும் ஆச்சரியமான இந்த நாளுக்குரிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆலயம்னு சொன்னா, ஒரு தேவஸ்தானம்னு சொன்னா, அந்த தேவதைக்கு பிராண பிரதிஷ்டை எல்லா கோவில்கள்லயும் நடக்கும். இது தெற்கு பாரதத்துல இல்ல, வட மாநிலத்துல மட்டும்தான் இருக்குங்கிறது இல்ல. அந்த ஆர்கிடெக்சர், அந்த அமைப்பு எப்படி, நாகர ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் நார்த்துக்கு போனா, அது வித்தியாசப்படும். இப்ப நமக்கு கோபுரம் என்கின்ற ஒரு நுழைவாயில் இருக்கும். அது வடதேசத்தில் அவர்களுடைய ஆர்கிடெக்சர்ல அது இருக்க வேண்டிய அவசியகத்தை இல்லை. கர்ப்பகிரகம் என்பது இரண்டு விதமான ஆர்கிடெக்சர், வடக்குக்கும் தெற்குக்கும் பொதுவான விஷயம். அதனால பிராண பிரதிஷ்டை என்பது எல்லா ஆலயங்கள்லயும் நடக்கும். அதுல சில சில வித்தியாசங்கள். இப்ப சைவாகமம்னு உண்டு, அம்பாள் சக்தி தேவியை வழிபடுவதற்காக சாக்தம்னு உண்டு. வைஷ்ணவத்துல ரொம்ப பிரதானமான ஆகமங்கள் பாஞ்சராத்திரம், வைகானசம், இப்படி சொல்லிட்டேங்கிறதுக்காக இது மட்டுமே நினைக்க கூடாது. பிராச்சீன ஆகமங்கள், பிராச்சீன ரீதிகள், சம்பிரதாய ரீதிகள் வெவ்வேறு உண்டு. அது ஒன்னொன்னுத்துக்கும் பெருமை உண்டு. இப்ப பிராண பிரதிஷ்டைன்னு நீங்க கேட்டேன். சோ ஃபார் தி சேக் ஆஃப் யுவர் வியூவர்ஸ், சர்வலோகேஸ்வரன் பரமாத்மா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கார். அவர் சர்வவியாபி, அதுல சந்தேகமே இல்லை. தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், நீங்க பேசுற மைக்லயும் இருக்கார், நான் பேசுற போன்லயும் இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார். ஆனா அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரனை நாம் ஆராதிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும் என்றால் நமக்கு அத்துணை அளவு ஞானம் இல்லை, நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் அவ்வளவு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வேதத்துக்கு, நிகமத்துக்கு அடங்கிய ஆகமம் என்னும் இந்த ஆகம சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்பேற்பட்ட இறைவனை நீ காணும் பொருளில் அவனை வர வைக்கலாம். இப்போ பொதுவா தெற்கு பாரதத்துல பார்த்தேன்னா கிருஷ்ணசிலா, கிரனைட்ல ரொம்ப அழகா பெருமாளுடைய மூர்த்திகள்லாம் வடிப்பா. இப்ப நீங்க ராஜஸ்தான் பக்கம் போயிட்டேன்னா வெள்ளைக்கல், மார்பிள்ல பண்ணுவா. இப்ப நீங்க ஒடிசா பக்கம் போனேன்னா இந்த மரத்துல பண்ணுவா. இப்ப எதுல செய்தாலும் பெருமாள் வசதி தான். இப்போ மரத்துல பண்ணிவிட்டாருன்னா அவர் கிரேட் ஏ, கிரானைட்ல பண்ணிவிட்டாருன்னா கிரேட் பி அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது, அது எந்த சிற்பி வேணாலும் பண்ணலாம். இப்ப நீங்க மகாபலிபுரம் போற வழியில பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிற்பிகள் அவ்வளவு கைவேலையோட பெருமாளுடைய மூர்த்திகளை பண்ணிட்டு இருப்பா. அந்த மூர்த்தியை நாம் ஆகம ரீதியாக மந்திரங்கள் சொல்லி யந்திரத்தை இட்டு பிரதிஷ்டை செய்யும் போது, இப்போ நான் ஒரு விக்கிரகத்துக்கு சொல்றேன், இது சாதாரண ஒரு வஸ்திரத்துக்கு கூட பிராண பிரதிஷ்டை செய்ய முடியும். அப்போது அந்த மந்திரங்களை சொல்லி பகவானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நீ எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்க பகவானே, ஆனா அப்பேற்பட்ட சர்வவியாபியான உன்னை கண்டு பார்த்து உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு திறள் இல்லை. ஐ டு நாட் ஹாவ் த டேலண்ட் தட் ஐ ஷுட் பி பொசஸிங். அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரா, இந்த மூர்த்தியில் நீ இறங்குவாயாகனு பிரார்த்திக்கணும். எப்போது பகவான் அந்த வேதத்துக்கும் வேத மந்திரத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் தான் இணங்கி அந்த வஸ்துக்குள்ள நுழைறாரோ, அவருடைய பிராணன் அந்த இடத்துல பிரதிஷ்டையாருது. இப்ப பெருமாளுக்கு நம்மளை போட பிராணன் இருக்கான்னு கேட்க கூடாது. அவர் விபு, எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆனா அந்த வஸ்துக்குள்ள இறங்குறார். அது இறங்கிய பிறகு யார் செய்தார், எப்படி செய்தார், இது எப்படி இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே, இது இன்னும் கூட ஒரு அடி குறைச்சலா இருக்கலாமே, ஓஹோ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இன்னும் ரொம்ப அழகா இருக்காரோ அப்படின்னு ஒரு நாளும் வித்தியாசப்படுத்தி பார்க்க கூடாது என்பது நம் ஆச்சாரியர்களுடைய கூற்று. அதனால பிராண பிரதிஷ்டை என்பது ஒரே வரியில சர்வலோகேஸ்வரனை, பரமாத்மாவை நாம் வடித்த பொருளில், நாம் விரும்பிய பொருளில் வேத மந்திரங்களை சொல்லி ஆஹ்வானம் செய்தல், அவனை வரவேற்றலுக்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர். இது எல்லா ஆலயங்களுக்கும் பொதுவான விஷயம். நம்ம ஒரு வெகுஜன மக்களுடைய புரிதலுக்காக நான் கேட்கிறேன், ராமர் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் கையில வில் அம்போட அந்த அவதார புருஷராக நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த முறையே குழந்தை ராமரனுடைய சிலை அங்கே வைக்கப்படுகிறது. அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன சிறப்பு? அதே போல இன்றைக்கு ஜனவரி 22 இந்த தை மாதம் இந்த குறிப்பிட்ட நேரம் அதீத நல்ல நேரம் அப்படின்னு அவங்க தெரிவு செஞ்சதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, நீங்க கேட்டேள், பொதுவா நம்ம ராமர் அப்படின்னா மனசுல சித்தரிப்பது ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக, ஒரு நல்ல டால் பர்சனாலிட்டி, ரொம்ப அழகா திருபங்கத்துல நின்று இருப்பார். அந்த மாதிரிதான் தமிழகத்துல நம்ம மதுராந்தகம், வடுவூர் போன்ற, தில்லைவளாகம் போன்ற இடங்கள்ல சேவிச்சிருக்கோம். ஆனா இது ராம ஜன்ம பூமி.
அதாவது ராமன் பிறந்த ஊர், பிறந்த இடம். அவர் ஒரு தர்பார்ல பிறந்திருப்பார், ஒரு அரண்மனையில பிறந்திருப்பார். அந்த அரண்மனை இருந்த இடமாக இருந்திருக்கும் இது. அதனாலதான் ஜன்ம பூமி. அயோத்தியாங்கிறது அவர் பிறந்த ஊர், அதுல பிறந்த இடம் இது. பிறந்தன்னு சொன்ன பிறகே அது ஒரு பால்யத்துலதான் நம்ம காண்பிக்க முடியும். அதனால இந்த உற்சவமூர்த்தி ராம் லல்லான்னு அவர்கள் வழிபடக்கூடியதே ரொம்ப சின்ன விக்கிரகம், தவழ்ந்து வரக்கூடிய கண்ணனை போல் தவழ்ந்து வரக்கூடிய ராமன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது, இப்போ கர்நாடக மாநிலத்தை சார்ந்த யோகிராஜ் என்கின்ற சிற்பி வடித்து கொடுத்த அந்த ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகம் மூர்த்தி, அது ஒரு 4 அடி 4.5 அடின்னு சொல்றான். இதுவும் பார்த்தேன்னா ஒரு 5-6 வயசுல ராமர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடிய ஒரு உருவம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு உயர்ந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்த பொழுதோ அவன் எங்கனே பிறந்தான், பிறக்கும் போது எப்படி இருந்திருப்பார், வளரும் தருவாயில எப்படி இருந்திருப்பார், அப்புறம் யுவாவான பிறகு எப்படி இருந்தார், ராஜாவான பிறகு எப்படி இருந்தார். ராஜாவான ஸ்தலங்கள்ல இன்னும் கும்பகோணம் போனேன்னா ராமசுவாமி கோவில்ல போய் பார்க்கலாம், அயோத்தியா பட்டினம் போய் பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல பட்டாபிராமனாய் கல்யாண ராமரா ராமர் சேவை சாதிக்கிறார், கோதண்டத்தை பிடித்து கொண்டு கோதண்டபாணியா சேவை சாதிக்கிறார். ஆனா இதுல ஏனைய ஊர்களில், பத்ராச்சலம் போன்ற ஊர்களில், ஆனா அவர் பிறந்த ஊர், அவர் பிறந்த இடத்தில் குழந்தையாக காண்பிப்பதற்கு காரணம் என்னன்னா அது ஜன்ம பூமி ஆன காரணத்தினால். சோ திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் ஜன்ம பூமி. ரெண்டாவது, நீங்க ஒரு கேள்வி கேட்டு, இது தை மாதத்தில் 22ஆம் தேதி ஜனவரி, நம்ம ஆங்கில வருஷத்துல 2024 ஜனவரி 22 ஏன் வச்சுக்கணும்னு, அது ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்திருப்பா. இதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, ராமன் உதித்தது சூரிய குலம், சூரிய வம்சத்துல வந்தவர். அதனால விவஸ்வான் மனவேப்ராகன், அந்த விவஸ்வான் குலத்தில் வைவஸ்வதுவின் வம்சாவளியாக வந்தவர். விவஸ்வான்னு சொன்னா சூரிய பகவான். அதனால்தான் இன்னைக்கும் இந்த யோகிராஜ் வடிச்ச அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மேல சூரியன் காட்சி கொடுப்பார். சூரிய வம்சத்தில் வந்தவர். இப்போ சூரியனுக்கு 2 அயனங்கள் உண்டு. சூரியன் தன் கிரணங்களால், அவருடைய ரேஸால நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு 6 மாத காலம் நன்றாக படுவர். அடுத்தது ஒரு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல படுவர். இந்த உத்தராயணம்னு சொல்லக்கூடியதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல படக்கூடிய காலம். இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜீவாத்மா, நம்ம ஒவ்வொருத்தரின் உடலில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒருவேளை பக்தி யோகமோ சரணாகதியோ செய்து மோட்சம் அடைவதாக இருந்தால் அது உத்தராயணம் என்னும் ஒரு ஸ்பியரை தாண்டி போகணும். அதனால்தான் நம்ம சரித்திரத்தை கேள்விப்படும் போது கூட அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மாச்சாரியர் உத்தராயணத்துக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படின்னா இந்த உத்தராயணம்ங்கிறது எப்போ, ஒரு முக்கியமான எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், இந்த தை மாதம் பிறக்கும் போது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றோம். அது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடியவ டிசம்பர் 22ன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கா. இந்த டிசம்பர் 22லேருந்தே உத்தராயணம் ஆரம்பிச்சுருது. தெளிவா ஜனவரி 14-15 கணக்குல ஆரம்பிச்சுருது. இது உத்தராயண காலமாக இருக்கின்றபடியால், புண்ணிய காலமாக இருக்கின்றபடியால், சூரியனுக்கு உகந்த காலமாக இருக்கின்றபடியால், சூரியனுடைய வம்சாவளியில் தோன்றிய ராமனுக்கு உகந்த காலம் அப்படியால் இது தை மாதத்துல வச்சிருக்கா. ரெண்டாவது, இது துவாதசி திதி என்று ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப ஏகாதசி திதின்னு வச்சுக்கோ, ஒருவேளை நேத்தே பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, அப்ப கூட நம்மளால பிரசாதம் சாப்பிட்டுக்க முடியாது. ஏன்னா ஏகாதசி அன்று பட்டினி கிடைக்க வேண்டும். இதே துவாதசி அன்னைக்கு கட்டாயமா கார்த்தால எழுந்து பாரணம் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், 4 பேருக்கு சாப்பாடு போடணும். அதனால துவாதசி திதி என்று ஏற்பட்டிருக்கு. அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுக்லபக்ஷமும் கூட. அதனால இது சுக்லபக்ஷம், துவாதசி, உத்தராயண புண்ணியகாலம், தை மாசம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால இந்த காலகட்டத்தை ஒருவேளை அங்க பஞ்சாங்கம் ஓதுபவர்கள், அதில் ஆராய்ச்சி செய்பவர்கள் இது ரொம்ப உகந்த காலம்னு நினைச்சிருக்கலாம். நன்றி திருமிகு துஷ்யந்த். பல்வேறு விஷயங்கள், கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறீங்க.